எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்ப விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யாரும் பேச சொன்னா ஒரு 3 ராசி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதுல வரக்கூடிய ராசி வந்து விருச்சிகம். எனக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படிலாம் நல்லது நடக்கிற மாதிரியே தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வருஷம் நீங்களே கண்கூடா வருவீங்க. விருச்சிகம்னா டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்க போகுது. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துல வரக்கூடிய ப்ளூட்டோ. இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பேலட் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அஸ்ட்ராலஜில சர்டனுக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம ப்ளூட்டோவை நினைச்சுக்கணும். இப்போ சர்டன் என்னெல்லாம் இங்கே வேதிக அஸ்ட்ராலஜியில் பண்ணுவாரோ அதே மாதிரியான விஷயங்களை வந்து மருந்து அஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோங்கிற பிளானட் பண்ணோம். அது 3வது இடத்துல இருக்கு, முயற்சி ஸ்தானத்துல. முயற்சி ஸ்தானத்துல ப்ளூட்டோங்கிறது இவங்களுடைய சொந்த ராசிகாதிபதி தான் ப்ளூட்டோ. யாருக்கு? விருச்சிகத்துக்கு. அது போய் முயற்சி ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா அப்படிவிதமான முயற்சிகள் எடுப்பாங்க. நானா இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கான முயற்சிகள் இருக்கும். ஏன்னா விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்துலயும் ஈஸியா வந்து மார்க் வாங்கிடணும், ஏதான் வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடணும், லவ் கூட ஈஸியா கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கிறது வந்து விருச்சிகம் நினைக்கும். எதுலையுமே நோவாம நொங்குத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இந்த விருச்சிகம். ஆனா இந்த தடவை அது அப்படின்னு நடக்கும் உங்களுக்கு இன்னும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சைனீஸ்ல ஒரு ப்ராவம் இருக்கு. ஆக்சுவலா மீன் பிடிக்க போனவனுடைய வலையில வந்து தங்கப்புதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வருஷம் நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3-4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தலாம். இந்த வருஷத்தை மட்டும் உச்சிக ரசிகங்க விடாதீங்க. என்னென்ன வாய்ப்புகள் விடுதோ, என்னென்ன முயற்சிகளோட எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. இன்னொரு நீங்க ரொம்ப எஃபர்ட் போடணும் கூட அவசியம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, 10% நீங்க உங்க இதில் வந்து டிவிடாய் வளர்ச்சியாலே கூட நிறைய முயற்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே தான் நினைக்கிற விஷயத்தை நடத்தாம ஓயவே மாட்டாங்க. ஏவோ எனக்கு இதுதான் விஷயம் அப்படின்னு அந்த முகட வந்த சில சமயங்கள்ல வந்து டார்கெட் ஒன்று வச்சிருச்சு அப்படின்னா அந்த இறை வந்து விடவே விடாது. கடைசி வரைக்கும் அதை வந்து பிடிச்சி அதை எப்படியாவது அரைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கும். அதே மாதிரி இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா தான் ஒரு விஷயத்துல பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து மூவையாக மாட்டாங்க. யாருனாவது சொல்லட்டும், ஏன் அந்த ஆண்டவனி வந்து கூட சொல்லட்டும், எனக்கு அது வேணும் அப்படின்னா அது நின்னதில் இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி இப்ப இவங்களை எனக்கு ஆகாது அப்படின்னு ஒருத்தவங்க உங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தா கூட திருப்பி வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க கிட்ட அந்த ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா விருச்சிகம் முன் திருப்பி அந்த பக்கம் போகவே போகாது. இது வந்து ஒரு சில சபையினா அவங்களுக்கு வந்து நெகட்டிவா இருந்தாலும் கூட ஒரு மனுஷனை திருப்பி அது நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு நினைக்கிறார் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு அட்டமெண்ட் இருக்கும். அந்த அட்டமெண்ட் வந்து இவங்க நல்ல விதத்துல பயன்படுத்தலாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி கோடீஸ்வர ஆகக்கூடிய வாய்ப்பு வேறு யாருக்குமே இருக்காது. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் தலைவர்கள் எல்லாம் விருச்சிகமா இருப்பாங்க. எந்த கட்சினாலும் விடுங்க, இந்த நேஷனல் கட்சியில இருந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தாலும் விருச்சிகம் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.